நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது. நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்போம். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூரசம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டை என்னை அடிச்சு. நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். அந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது, வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு என் செருப்பை கழட்டுனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்க்கலாம். நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக போறேன். முருகபெருமான்கிட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. காலகட்டத்தில் வேலையெல்லாம் உட்காந்து லெட்டர் எழுதியிருக்கேன். பாருங்க, 3 பேஜ் வேலையம்மா. அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு பிடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, செக்ஷனை பாருங்கம்மா. எத்தனை கடிதம் எழுது? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 15 எழுதியாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமனுக்கு எழுதியாச்சு. வேலையெல்லாம் உட்காந்து ட்விட்டரில் போடுறதா வேலை. இன்னி பார்த்துக்கலாம். அரசியல் இன்னி பார்த்துக்கலாம். நாகரிகமான அரசியல். இந்த பவுண்டு பை நீங்க அநாகரிகமா பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க. கேட்டா அப்படியே கட்சி போறதுக்குள்ள ஒளி. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை, அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கும்? அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது. அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகிறேன். வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு, சகோதரனோடு, அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் அழிக்கணும், வேற வழி இல்லைங்க.